ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சொந்த வீடு கனவை நிறைவேற்றும் சிறுவாபுரி முருகன். சொந்த வீடு பற்றிய கனவு என்பது எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் எல்லோராலும் அந்த கனவை அத்தனை எளிதாக அடைந்துவிட முடிவதில்லை. கையில் பணம் இருந்தும் சொந்த வீடு அமையாதவர்கள் பலர் உண்டு. சிறுவாபுரி முருகனை உள்ளன்போடு வணங்கினால் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேறும். இக்கோயிலுக்கு வந்து செல்லும் பக்தர்கள் குறிப்பாக சொந்தமாக வீடு அமைய வேண்டும் என இங்கு வேண்டிக் கொள்ள வருபவர்களே அதிகம். சென்னை கல்கத்தா நெடுஞ்சாலையில் 33 கிலோமீட்டர் பயணம் செய்தபின் இடதுபுறமாக பச்சை பசேல் வயல்களை கடந்து 3 கிலோமீட்டர் போனால் சிறுவாபுரி முருகனை தரிசிக்கலாம். சென்னையிலிருந்து செங்குன்றம் காரனோடை வழியாகவும் மீஞ்சூர் பொன்னேரி வழியாகவும் இந்த ஊரை அடையலாம். இவ்வூர் சிறுவாபுரி, சின்னம்பேடு, சிறுவை, தென் சிறுவாபுரி, குசலபுரி என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. ராமாயண காலத்தில் ராமருக்கும் லவகுசனுக்கும் போர் நடந்த இடம் என்றும் கூறப்படுகிறது. சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உள்ளே கம்பீரமான ராஜகணபதி, அருணாச்சலேஸ்வரர் மற்றும் அபீத குஜலாம்பாள், சூரியனார், சண்டிகேஸ்வரர், நாகர், ஆதிமூலர், நவக்கிரகங்கள், காலபைரவர், அருணகிரிநாதர், மயூரநாதர் ஆகியோருக்கு தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. 5 நிலைகளைக் கொண்ட ராஜகோபுரமும் உயரமான கொடிமரமும் இந்த கோயிலின் சிறப்பு அம்சங்கள். அருணகிரிநாதர் திருப்புகளில் இந்த திருத்தலம் பற்றி பாடியுள்ளார். மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி 4.5 அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். பாலசுப்பிரமணியரை தவிர அனைத்து தெய்வங்களும் மரகத பச்சை கல்லால் ஆனவை. இதைப்போல் வேறெங்கும் காண முடியாது. கோயிலின் தலவிருட்சமாக மகிழ மரம் திகழ்கின்றது. திருக்கார்த்திகை, நவராத்திரி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நிலம், வீடு, வீட்டு மனை என பூமி சார்ந்த எந்த விஷயம் என்றாலும் இங்கு வந்து வணங்கிச் சென்றால் உடனே அவர்களுக்கு அமைவது நிதர்சனமான உண்மை. செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை, கிருத்திகை மற்றும் சஷ்டி போன்ற நாள்களில் மக்கள் அதிகமாக வருவதால் பாலசுப்பிரமணியரை மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதிக்கிறார்கள். மற்ற சாதாரண நாட்களில் அனைத்து சன்னதியிலும் தரிசனம் செய்யலாம். வாய்ப்பு உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை செல்லுங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு எப்பொழுது செல்ல முடியுமோ சென்று சிறுவாபுரி முருகனை தரிசனம் செய்யுங்கள். நிலம், வீடு, மனை என பூமி சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் திருமண தடை, திருமணம் நடக்க, காதல் கைகூட, வேலையில் பிரச்சனை, புதிய வேலை கிடைக்க முருகப்பெருமானை மனமுருகி வணங்கி சென்றால் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். கோவில் நடை திறக்கும் நேரம் காலை 7 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை. செவ்வாய்க்கிழமைகளில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. சொந்த வீடு அமைய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள திருப்புகளை தினமும் பாராயணம் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு ஆலய தரிசனத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.